வந்து ஒரு காசி யாத்திரை, காசி, கயா, அலகாபாத், புத்தகயா, அயோத்தியா இந்த இடங்கள்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி நம்ம ரிட்டர்ன் லக்னோ போயிட்டுருக்கோம். லக்னோ ஏர்போர்ட்லேருந்து நம்மளுக்கு இன்றைக்கி ஈவினிங் ஃப்ளைட்டு. இதெல்லாம் வந்து எல்லா ஊர்லேருந்து வந்திருக்காங்க. சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், சேலம் இந்த மாதிரி எல்லா ஊர்லேருந்து வந்திருக்காங்க. தஞ்சாவூர் அந்த மாதிரி இடத்துலாம். ஸோ இவங்களோட இந்த ட்ரிப்பு எப்படி இருந்தது என்று நம்ம அவங்கக்கிட்ட நேரடியாக கேட்போம். வாங்க சார், எப்படி இருந்தாங்க? சவுந்தரபாண்டியன், ஒய்ஃப் நேம் இஸ் சார்மதி. நல்லா எல்லாமே நல்லா இருக்குது. சுற்றி எல்லாம் பார்த்துட்டிங்களா? எல்லா இடங்களும்? தேங்க்யூ. அம்மா நல்லா இருந்தது. சார், எங்கேருந்து வரீங்க? எப்படி இருந்தது? வணக்கம், ராமலிங்கம். நாங்கள் எங்கேயும் வெளியில் தனியெல்லாம் போனதில்லை. பிள்ளைய கூட்டிகிட்டு போவாங்க, கொண்டாந்து விட்டுருவாங்க. அப்படி தான் இருக்கணும். புறப்பட போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, தனியாக போகிறோமே அப்படின்ட்டு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இங்கே ஒரு பெரிய ஃபேமிலி நம்மளோட இருக்குங்கிற ஒரு தைரியம் ரொம்ப நல்லா இருந்தது சார். ஃபுட்டுலேருந்து கூட்டிகிட்டு போனேன், என்ஜாய்லேருந்து நடக்க முடியுமா சந்தேகத்துலேருந்து வரலாம் கூட இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது. ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத ஒரு தேங்க்யூ. இதை விட நீங்கள் இந்த ஸ்டோரி சொல்லி ஒவ்வொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனீங்கன்னா அது ரொம்ப தெரிஞ்சு போகிறது வந்து அதனுடைய ஒரு மகிழ்ச்சி, பெரிய மகிழ்ச்சி. அதே போல மக்களுடைய உணர்வுகளை பிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி எந்தெந்த இடத்துல எப்படி கூட்டிகிட்டு போகலாம், என்ன பண்ணலாம், ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது, இது இருக்குன்னு கூட்டிகிட்டு போனீங்க. அதனுடைய சிறப்பு பெரிய சிறப்பு. ரொம்ப சந்தோஷம். சிறப்பாக பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். அம்மா, எப்படி இருந்தது உங்களுக்கு? நல்லா இருந்துங்க. உங்களுக்கு ஈடுபட்டு நடக்கிறதுக்கு தான் கொஞ்சம் சிரமமாக இருந்தது. மற்றபடி எனக்கு எல்லா இடம் பார்த்துட்டு நடந்து வந்துட்டேன். ஓகே மேடம். வணக்கம். வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம். நான் மனசில் ரொம்ப இனிமையாக இருந்தது இந்த பயணம். இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்த சிவாஜியை மறக்கவும் முடியாது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இனிமேல் அவருடைய இதில் எல்லாம் அவர் ஏற்பாடு பண்ணுற எல்லா டூர்லேயும் நம்ம கலந்துக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஆனால் ஏஜ் ஆகிடுச்சேன்னு ஒரு இதுவும் இருக்குது. இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தான் இவர் அறிமுகம் ஆயிருக்காருன்னு ஒரு சங்கடம் இருக்குது. நல்லா இருந்தது எல்லா விதத்துக்கும். ஒரு இடத்துல கூட அவர் பணத்தை பற்றி பேசவே இல்லை. எல்லாம் நிறைவாக இருந்ததா, சாப்பிட்டீங்களா, திருப்தியாக இருந்ததா, இதுதான் அவர் கேட்டார். சாப்பாடு ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அவர் கூட்டிகிட்டு போனது, அவர் செஞ்சது எல்லாமே வார்த்தைகளால் வந்து சொல்ல முடியும். ரொம்ப பிரமாதமாக இருந்தது. தேங்க்யூ. சார் வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்கள். சார், இந்த டூரை வந்து நான் வந்து யூடியூப்பில் பார்த்து தான் எடுத்துக்கிட்டேன். என் பேர் கணபதி. நான் குரோம்பேட்டை, சென்னை குரோம்பேட்டையில் வரேன். என் மிஸ்ஸஸ் கற்பகம். இந்த டூர் வந்து நாங்கள் வந்து ரொம்ப நாளாக போகணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தோம். அந்த வெப்சைட்டில் பார்த்துட்டு மெசேஜ்லாம் பார்த்துட்டு நம்பர்லாம் பார்த்துட்டு கால் பண்ணேன். ரைட் ஃப்ரம் புக்கிங் டேட்டில் இருந்து அப்போ மிஸ்டர் சிவகுமார் நேம் அதில் வராது எங்களுக்கு. அதை கால் பண்ணால் இம்மீடியட்டாக ஒரு ரெஸ்பான்ஸ், ஒரு வாட்ஸ்அப், ஒரு ஃபோன் கால், நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதே மாதிரி நல்ல என்ன செய்யணும், ஏது செய்யணுன்றது கைட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் இந்த டூரு நாங்கள் வந்த பிறகு பார்த்திங்கன்னா வெல் பிளான்டாக இருந்தது இந்த டூரு. அதே மாதிரி எந்தெந்த பிளேஸ் போனால் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதையும் கரெக்டாக மிஸ்டர் சிவகுமார் சார் வந்து நல்லா அழகாக கைட் பண்ணாங்க. ஃபுட்டு வந்து வெரி வெரி எக்ஸலண்ட்டாக இருந்தது. நமக்கு எந்த விதமான ட்ரபுள் இல்லாமல் நல்லா இருக்கிறோம். அதே மாதிரி அக்காமடேஷன் பார்த்திங்கன்னா வெரி வெரி சாட்டிஸ்ஃபேக்டரி அக்காமடேஷன். வி ஆர் ரியலி வெரி ஹாப்பி. இது ரொம்ப வந்து இன்னும் நிறைய பேர் நீங்கள் அழைச்சின்னு போயிட்டு நிறைய பேருடைய என்ன சொல்கிறது ஒரு வாழ்த்துக்களை நீங்கள் நிறைவேற்றணுன்றது நாங்கள் வேண்டிக்கிறோம். கண்டிப்பாக. தேங்க்யூ. நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ரியலி சாட்டிஸ்ஃபை. தேங்க்யூ. என் டாட்டர் பிரியதர்ஷினி. என்னோட நேம் பிரியதர்ஷினி. ஐ எம் கமிங் ஃப்ரம் குரோம்பேட். இது என்னோடய ஃபஸ்ட்டு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ். ஃப்ளைட்டில் போகணுன்னா எனக்கு ரொம்பவே பயம். ஏன்னா எனக்கு வந்து இங்கே துவாரகாமாயி டூரில் வந்து எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக அந்த பயத்தை போக்கிட்டாங்க. செக்இன் எல்லாமே வந்து ஸ்மூத்தாக இருந்தது. எனக்கு அதை பற்றி ஐடியாவே இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் எனக்கு ரொம்ப ஸ்மூத்தாக எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ ஃப்ளைட்டில் ஃபஸ்ட் டைம் போனதும் எனக்கு ஃபியர் எல்லாம் போய் இப்போ நான் வெரி மச் த்ரில்ட் அண்ட் ஹாப்பி, ஹேட் அ சேஃப் ஜேர்னி. ஸோ எல்லா பிளேஸும் எல்லாம் என்ஜாய் பண்ணோம், தரமாக என்ஜாய் பண்ணோம். ஸோ திரும்பவும் அடுத்த ட்ரிப்பு நான் வெயிட்டிங் ஃபார் அனதர் ட்ரிப் வித் துவாரகாமாயி. தேங்க்யூ மேம். சார் வணக்கம். என் பேர் வீரசேகரன். நான் சென்னையிலேருந்து தங்கநூலிலேருந்து வந்திருக்கோம்.
கிடைச்சதே வேறு விஷயம். என்னுடைய ரிலேட்டிவ் பிரதமல்லா தான் அவருடைய லிங்க் கொடுத்தாரு. முன்னாடி காசியா யாத்திரையா நாங்கள் ரொம்ப யோசித்தோம். காசி யாத்திரை போகிறதுலாம் ஆத்தாடி நான் பயந்துக்கிட்டு இருந்த காலங்கள் போய் அவர் போங்க சார் நல்லா பண்ணி நீட்டாக கொண்டு வந்து சேர்ப்பார். ஃபுட்டுகளை நீங்கள் கவலைப்பட தெரியல, சவுத் இந்தியன் ஃபுட்டே அவங்க ப்ரிசீவ் பண்ணுறாங்க. அவங்களோட வெல் ஆர்கனைசேஷனாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னதுனால நான் சாருக்கு அப்ரோச் பண்ணேன். ஒவ்வொரு தடவையும் நான் ஃபோன் பண்ணும்போது இவர் அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த நாடோடி படத்தில் சொல்லாமல் சசிகுமார் சொல்லுவாங்களே, ஒரு அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி ஒரு அப்ரோச் பிடிச்சி எந்த நேரத்தில் ஃபோன் கேட்டாலும் அதுக்கு பொலைட்டாக ஒரு ஆன்சர் சொல்லி பண்ணி நீட்டாக எங்களுக்கு பயமே இல்லாமல் கொண்டாந்து ஃப்ளைட்டில் ஏற்றி இப்போ ரிட்டர்ன் ஆகிற வரைக்கும் அவர் கூடயே இருந்து எங்களை சேஃபாக கொண்டாந்து சேர்த்து சென்னை ஏர்போர்ட்டில் வந்து டாட்டா காமிப்பார் கூட தெரியும். ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண உடனே இதே மாதிரி அவர் எங்களை தொடர்றோம். அவருக்கு பின்னாடி நாங்கள் தொடர்றதுக்கு ரெடியாக தான் இருக்கோம். என் கூட சேர்ந்து நானும் என்னுடைய ரிலேட்டிவ் அண்ணன் தம்பி அக்கா எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்தேன். இது ஊடால இந்த அயோத்தியில் இது கங்கையில் குளிச்சுட்டு வெளியே வரும்போது என் தங்க ஸ்லிப் ஆகி காலில் சின்ன ஒரு ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. அதுக்கு என்ன செய்யணுமோ அந்த எஃபர்ட்டை போட்டு செஞ்சு நீட்டாக சில்லம் அவர் அந்த சேஃபாக கொண்டு வந்து சென்னை வரைக்கும் அவரை பொறுப்பை சேர்த்தது ரொம்ப மகிழ்ச்சி தெரியுது. அவர் அப்ரோச் இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மீண்டும் எங்களுடைய இது கண்டினியூ வாழ்நாள் பூரா தொடரும் என்று ஆசைப்படுறேன். ஆண்டவருடைய கிருபையில் தொடரும். மீண்டும் சந்திப்போம். ரொம்ப 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 தேங்க்ஸ் சார், நல்லா கவனிச்சது. தேங்க்யூ சார். அம்மா எப்படி இருந்தது உங்களுக்கு? நீங்கள் எங்கேருந்து வரீங்க? மடிப்பாக்கத்துலேருந்து வர்றோம். நீங்கள் 7 வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்ணு பையன் மருமக எல்லாரும் உங்களோட தான் வந்தாங்களாம். அதனால் உங்களோடையே அனுப்பலாம் நான் ரொம்ப சொல்லிக்கிட்டே இருப்பேன். என் தம்பி என்னை விட்டுட்டு போயிட்டான் 2 வருஷத்துக்கு முன்னாடி. நீ என்னை விட்டு போயிட்டேன்னு சொன்னான். நான் கூப்பிட்டு போகிறேன் இருக்கான்னா. இப்போ வந்து பொண்ணுக்கிட்ட சொல்லி போட சொன்னான். உங்கள்கிட்டயே போட்டுருந்துச்சு. வரைக்கும் நல்லபடியாக கூப்பிட்டு போய் நல்லபடியாக கொண்டு வந்து எல்லாம் நல்லா பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். 4 நாளாக மன நிம்மதியாக நல்லா இருக்கும். தூங்க தான் விடலை சார். சொல்லுங்கள் சார். சென்னையிலேருந்து மடிப்பாக்கத்துலேருந்து வரோம். தம்பி அக்கா தங்கச்சி அவங்களோட ஃபேமிலியோட வந்திருக்கோம். நாங்கள் எதிர்பார்த்தது காட்டிலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சர்வீஸ் ரொம்ப டாப். அடுத்தடுத்து மேலும் ஏதாவது நல்ல இது வந்துச்சுன்னா அவங்களோட தொடர்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது. மற்றபடி எல்லா இடமும் நல்லா சுற்றிக்கலாம். எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஃபுட்டு ப்ராப்ளம் அண்டு ரூம் ப்ராப்ளம் ரொம்ப டாப். இது வரைக்கும் ரூம்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மாதிரி சாப்பாடும் எந்த விதமான குறை இல்லாமல் நல்லா இருந்துச்சு. உங்கள் சர்வீஸும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்தடுத்து கண்டினியூ பண்ணுறதுக்கு எங்களுக்கு மேடம் மேலும் இதில் போகலாம். தேங்க்யூ சார். வணக்கம் சார். வணக்கம். எனது பேர் ராஜமாணிக்கம். சென்னையில் பெருநகர பகுதியான ஆழ்வார்க்கண்டிலிருந்து வந்திருக்கிறேன். ஸ்ரீ சாய் துவாரகா மணி டிராவல்ஸ் வந்து சிறப்பாக செயல்பட்டார். அதிலும் ஆர்கனைசர் மிஸ்டர் சிவகுமார் இனிய வார்த்தைகளுடனும் சிரித்த முகத்துடனும் எந்த குறையும் இல்லாமல் சீரும் சிறப்பாக செயல்பட்டார். சாப்பாட்டு வசதியை பொறுத்தவரையில் பயந்திருந்தோம். தமிழ்நாட்டு உணவு சாம்பார் ரசம் எல்லாம் தமிழ்நாட்டு ருசிக்கு செய்து கொடுத்தாரு. குறை ஒன்றும் சொல்வதற்கில்லை. அதே நேரத்தில் உறவினர் ஒரு எதிர்பாராத வகையில் கீழே விழுந்து சிரமமான சூழ்நிலையில் அனைத்து உதவிகளையும் செய்தார்கள். இது வந்து தனிப்பட்ட முறை வந்திருந்தால் இந்த மாதிரி உதவி எதிர்பார்க்க முடியாது. அது எந்த வித இடைவெளியும் சிறப்பாக செய்து கொடுத்தார்கள். மிகவும் நல்லப்பட்டோர். ஹாப்பியாக இருக்கிறோம். நன்றி சார். அம்மா எப்படி இருந்தது? சூப்பராக கவனிச்சுக்கிட்டீங்க. ரொம்ப அண்ணன் தம்பி மாதிரி எல்லாரும் இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எந்த விதமான குறையும் கிடையாது. சாப்பாடுலேருந்து ரூம்லேருந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதனால குறை கண்டுபிடிக்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. இடத்துட்டு இருக்கோம். அவங்க கூட தான் வரணும்னு நினச்சிப்போம். வாங்க கண்டிப்பாக. தேங்க்யூ சார். சொல்லுங்கள் எப்படி இருந்தது? சார், என் பேர் சுந்தரராஜன். நேட்டிவ் பிளேஸ் காஞ்சிபுரம். இப்போ 20 வருஷமாக சென்னையில் இருக்கேன். இதுக்கு முன்னால் எனக்கு காசி போகணுன்ற ஐடியா இல்லை. பிகாஸ்
இந்த டைம் டேக்கன் 1 மாதம் 1.5 மாதம் இந்த வசதிலாம் அப்போ கிடையாது. இப்போ தற்செயலாக ஒரு 2 மாதத்துக்கு முந்தி ராமேஸ்வரம் போனேன். போகும்போது ஒருத்தர் சொன்னார் காசி போயிட்டாங்கன்னு. சரி ராமேஸ்வரம் போயிட்டு காசி போயிட்டோம். அது மாதிரி அப்போ தான் எனக்கு போகணுன்ற ஆசை வந்துச்சு. அப்புறம் தான் என்னோட ஒருத்தர் 2-3 மாதத்துக்கு முன்னே உங்கள் இதில் தான் வந்தார் ராஜசேகர்னு. அவர் சொன்னார் நல்லா அரேஞ்ச் பண்ணிடு. அதுக்கப்புறம் டியூரேஷனாக கம்மியாக இருந்தது, 4 நாள் 5 நாள் சரியாக போட்டு எல்லாம் நல்லா இருந்துச்சுங்க. எஸ்பெஷலி அந்த ரிச்சுவல் செட்டு காசி அண்டு கயா நீங்கள் ஏற்பாடு பண்ணது. சாப்பாடு ஹோம்லி நல்லா குறைனா இருக்கும், சின்ன சின்ன குறை அதெல்லாம் தவிர்க்க முடியாது. பட் தட் ரொம்ப சிறப்பாக இருந்தது. தேங்க்யூ சார். வணக்கம். வணக்கம் சார். என்னோட பேர் வேல்முருகன், சென்னையிலேருந்து வரோம். என்னோட சில சாய் துவாரகமாய் ட்ராவல்ஸ் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, சிவகுமார் சார் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் யூடியூப் மூலமாக என் மனைவி சொன்னாங்க கயா போயிட்டு வரணும், ஸ்ராத்தம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் யூடியூப் செக் பண்ணும்போது உங்களோட ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு இப்போ உங்களை நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன். உங்களோட ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தது. அதேமாதிரி எனக்கு எல்லா விதத்துலேயும் நல்லா பண்ணி கொடுத்தீங்க. எஸ்பெஷலி கயாவில் இருந்த ரிச்சுவல்ஸ் நல்லா பண்ணி கொடுத்தீங்க. இந்த மண்டபத்தில் பண்ணது, அந்த முன்னோர்களுக்கு முன்னோர் கொடுக்க வேண்டிய தர்ப்பணம் வந்து ரொம்ப நல்லா பண்ணீங்க. காசிலையும் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சூரிய உதயத்தில் கங்கை கரையில் உட்கார்ந்து நாங்கள் பண்ணது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. இந்த அமாவாசையோட இந்த நாளில் நாங்கள் வந்து எல்லாத்தையும் முன்னோர்களுக்கு நாங்கள் வழிபாடு பண்ணது ரொம்ப சந்தோஷம். திருப்பி நான் வந்து உங்களுக்கு சார்தாம் யாத்திராவும் தாய்லாந்துக்கும் நான் ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணுறேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி சார். பிளான் பண்ணிட்டாரு மேடம். ஷுவர் வந்துடுவோம். ரொம்ப பர்ஃபெக்ட், ரொம்ப ப்ராம்ப்டாக இருந்தது. அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. ஹோம்லி ஃபுட் சாப்பிட்டது, அப்புறம் வித் ஸ்வீட்டு ஃப்ரூட்ஸோட எவ்ரி டைம் ரொம்ப நல்லா இருந்தது. கீப் கோயிங் ஆன். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஹலோ சார். சார் என் பேர் வெங்கட்ரமணன். நான் சென்னையில் வளசரவாக்கத்தில் இருக்கேன். என்னோடய அப்பா தான் இப்போ பேசுகிறேன், சுந்தரராஜன் சொல்லிட்டு. ஆக்சுவலாக என்னோடய அப்பாவுக்காக தான் நான் வந்து இந்த பிளானை நான் அரேஞ்ச் பண்ணேன். அப்பாவுக்கு வந்து 79. அவர் அவங்க அப்பாவுக்கு தர்ப்பணம் கொடுக்கணுங்கிறதுனால கேட்டதுனால நான் வந்து இதை அரேஞ்ச் பண்ணேன். என்னோடய கோபுரத்தில் ஏற்கனவே சொன்னது தான், அதனால் நான் இதில் வந்தேன். அரேஞ்ச்மெண்ட்ஸும் ரொம்ப பக்காவாக இருந்தது. ரொம்ப என்ஜாய்ட் திஸ் ட்ரிப். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மென்ஷன் 2 things. ஒன் இஸ் அந்த கயாவில் நீங்கள் பண்ணினா அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் தர்ப்பணம் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்தது வந்து காசியில் அவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் நீங்கள் வந்து எல்லோரும் ப்ராப்பராக ஆர்கனைஸ்டாக கூட்டிகிட்டு போய் யாரையும் மிஸ் பண்ணாமல் அழகாக கொண்டாந்து சேஃபாக கொண்டாந்து சேர்த்திங்க. அது வந்து ஹேட்ஸ் ஆஃப் யூ. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம், ஐ வாண்ட் டு நோ கங்க்ராச்சுலேட் யுவர் டீம் ஆல்சோ, எஸ்பெஷலி தட் ஒன் மிஸ்டர் பிரகாஷ். ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்லி ஆகிட்டார். அவர் ஆக்சுவலாக ரொம்ப உங்களோட அவர் எங்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டார். அவருக்கு ஹாய் சொன்ன சொல்லுங்கள். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். என் பேர் ராஜலக்ஷ்மி வெங்கடரமணன். இந்த காசி யாத்திரையில் நான் ஆக்சுவலாக வந்து வரணும்னு தோணலை. எங்கள் மாமா தான் நீயும் வாமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சரி, எனக்கும் ஒரு ஆசை இருந்தது. 2 பிள்ளைங்க இருக்குது. ஸோ அதுக்கு எப்படி வீட்டில் விட்டு வர்றது ஒரு திங்கிங் இருந்துன்னே இருந்தது. சரி மாமாவும் சொன்னாங்க, அதுக்கப்புறம் எங்கள் அத்தையும் சொல்லியிருந்தாங்க வாமா 2 பேராக போனால் நல்லது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக போனால் ரொம்ப நல்லதுமா வாமான்னு. அதுக்கப்புறம் சரி எனக்கே தோணி சரி ஓகே நீங்கள் ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தீங்க சார். நாங்கள் வந்து அந்த கடவுளுடைய இது ஒவ்வொரு கடவுள்கிட்ட போகும்போதும் ரொம்ப அமைதியாக நிம்மதியாக அந்த சாமி கும்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த மனசும் நிறைவாக இருந்தது. அதே மாதிரி நீங்கள் செஞ்ச அந்த ஃபுட்டு எல்லாமே எங்கள் வயிறும் ரொம்ப நிறைய ஃபுட்டு நிறைய சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் முதல்ல எங்கள் ஈஸ்வரருக்கு நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லுங்கள். தேங்க்யூ. மேடம் சொல்லுங்க, என்னாச்சு? ஹலோ, நான் வெள்ளூர்லேருந்து வரேங்க. சொல்லுங்க. எனக்கு வந்து உங்க பேர் மேடம்? என் பேர் உமாங்க. எனக்கு 2 சன்னு. நான் வெள்ளூர்லேருந்து கோல்டன் டெம்பிள்லேருந்து வரேங்க. நான் இப்போ சிங்கிளாக தான் வந்திருக்கிறேன். சரி சிங்கிளாக போகிறோமே, எல்லோரும் இதுவாக வராங்களே, நமக்கு எப்படி இருக்கும்? அவர் ஆர்கனைசேஷன் பற்றி எனக்கு எந்த டீட்டெயிலும் தெரியாது. எங்கள் பையன் தான் புக் பண்ணார். சரி எப்படி இருப்பார் அப்படின்னு ஒரு மனக்குழப்பத்தோடவே நான் வந்தேன் ஃபஸ்ட் டைம். ஆனால் இப்போ வந்தவுடனே நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறேன். ரொம்ப ஜாலியாக ட்ரீட் பண்ணேன். அவர் ஒரு
அதெல்லாம் நடத்தும் போது ஒரு முகமாக சுழிப்பாங்க. ஆனால் எந்த ஒரு முகம் சுழிக்காமல் நல்லபடியாக பண்ணார். நான் சிங்கிளாக வந்ததோட ஃபீலே பண்ணலை. நல்லா பண்ணார். நல்லா சாப்பாடு வந்து இப்போ எங்கள் ஊரில் வேலூரில் போய் வரும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, ஐயோ காசியா சாப்பாடே சரியில்லை அப்படின்வாங்க. ஆனால் வந்து இப்போ நான் அப்படி தான் நினச்சிட்டு வந்தேன். ஆனால் சாப்பாடே சாப்பிட முடியாது, அந்த அளவுக்கு சாப்பாடு நல்லா இருந்தது. நல்ல பார்த்துக்கிட்டாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அம்மா என் பேர் அஞ்சலி தேவி. நாங்கள் பள்ளிக்கண்ணிலேருந்து வரோம். எங்கள் வீட்டுக்காரர் தான் ரொம்ப விரும்பினார் சார், எனக்கு வரணும்னு. சரி, என் உடம்பு எங்க இவ்வளவு தூரம் போய் வராது உடம்பு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு எல்லாமே செட் ஆயிடுச்சு. சாப்பாடு கூட வந்து எல்லாருமே நல்லா பழகுறாங்க. ரொம்ப பிடிச்சி. ரொம்ப சந்தோஷம். எங்கன்னா வரணும், கண்டிப்பாக வேற ஊர்களுக்கும் போகலாம் இதே மாதிரி. ரொம்ப சந்தோஷம். வணக்கம். வாழ்க வளமுடன் நலமுடன் என்றும் அன்புடன். உங்களுடைய ஆன்மீக பணி சிறப்பாக இருக்க என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள். நன்றி சார், நன்றி. இனிமையான குளுமையான பயணம், சுவையான உணவு, இனிமையான உபசரணை, எல்லாருக்கும் ஒரு 90% திருப்தி. 10% மைனஸ் என்னன்னு சொன்னா என்னுடைய கருத்து தான் நான் சொல்றேன். இல்ல வேண்டாம், என்னுடைய கருத்தை சொல்றேன். காலையில இருந்து விமான பயணம் வந்து இந்த 12 மணிக்கு எடுக்கிறீங்க, அதுல மதிய உணவு எல்லாமே கால தாமதமா போகுது. அது ஒரு 11 மணிக்கு நீங்க எடுத்தீங்கன்னா கரெக்ட் சார். கருத்து தான், கருத்து சட்ட திட்டங்கள் மிக சரியான கருத்து. ஏன்னா எல்லாம் 12 மணிக்கு கிளம்புறது ஒரு 10:30 மணிக்கு கிளம்பி இருக்கலாம். இல்ல ஒரு மணி நேரம் முன்னாடி வந்தீங்களா, 2 மணிக்கு 1 மணிக்கு கொண்டாந்து இங்க சேர்த்துருவீங்க. மதிய உணவு முடிச்சுட்டு நைட்டு 11 மணிக்கு கொண்டு போய் உணவு கொடுத்து மசிப்பட்டினி போடல வள்ளலார் மாதிரி நீங்க மகிழ்ந்தீங்க. இருந்தாலும் என்னுடைய தரப்பா இருக்கிற தெளிவான வேற ஒன்று மாட்டு ஃபிளைட் 1 மணி நேரம் முன்னாடி கிளம்பி வந்திருந்தா எல்லாமே கிளியரா இருந்திருக்கும். மிக்க மகிழ்ச்சி சார். அது மாத்திரலாம் சார். ஏன்னா நம்ம 2 பேருமா இல்ல, அது வந்து அரசு துறை அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. கருத்து பரிமாற்றம் தப்பே கிடையாது. வேற சொல்லுங்க. எல்லாம் நல்லா இருந்தா சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா. எனக்கு வந்து காசிக்கு போன என்பது கொஞ்சம் நீண்ட நாள் ஆசை. 2 காரணங்கள் இருக்குது. ஒண்ணு அடிப்படை பொருளாதாரம். ஏன்னா 10 ரூபாய் வச்சு எனக்கு கால் டாக்ஸ் போட முடியாது. பல்லவன் பஸ்ல தான் போகணும் முதல்ல. 2வது வந்து அது ஈடுபடுத்த வரைக்கும் இறைவன் அனுகிரகம் வேணும். அதை வழி நடத்தி சிலருக்கு ஒரு நல்ல நண்பர் வேணும். அந்த வகையான 3ல நீங்க வந்துட்டீங்க. எங்க மகனுக்கிட்ட சொன்னேன், எனக்கு கொஞ்சம் வயிறு ஆப்ரேஷன் ஆகிருக்கு, அதனால நீ இவ்வளவு தூரம் பயணம் பண்ண முடியுமானா. அப்புறம் யூடியூப்ல போட்டு பார்த்து சிவாலே பண்றாங்களா எனக்கு என்ன அப்படின்னு வச்சிங்களா, உங்களை போட்டு காட்டினா நீங்க நல்லா இது மாதிரி பயணிகள்கிட்ட பேட்டி எடுத்து பார்த்தேன். சரி, ஒரு நம்பகமான நண்பர் அப்படின்னு ஏத்துக்கினேன். அவரே புக் போட்டான்னு சொல்லிட்டேன். அதனால மீண்டும் நான் இனி ஒரு விமான சுற்றுலா பயணமாக இருந்தால் அது வந்து சிவா சார்கிட்ட தான் போவேன். அப்படி இல்லை என்றால் வேற நண்பர்கள் கேட்டா உங்களுக்கு நான் பரிந்துரை செய்வேன். மிக்க மகிழ்ச்சி சார். அதான் சார், இது என்னுடைய சிறப்பான உணவு. நீங்க நீண்ட ஆயுளோட உடல்நலத்தோடு இருந்தாதான் வெளிச்சத்துக்கு இருட்டுல நிறைய பேர் இருக்கிறாங்க. காசை கையில வச்சுன்னு செலவு பண்ண தெரியாம இருக்கிறவனுங்களாம் நீங்க இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர மாதிரி உலகத்தை பாரு அப்படின்றது. ஆமா, கரெக்ட். நிறைய பேர் அதனாலதான் வள்ளலார் வந்து அகல் விளக்கு வச்சிருந்தாரு. உருவ வழிபாடு விரும்பாம இருட்டில் இருக்கும் மனிதனை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். அது மாதிரி சிவா சார் வந்து ஒரு வாழும் வள்ளலார். சரி, நல்லது. நான் அதையும் பேசக்கூடாது. நீங்க மற்ற பயணிகள் கிட்ட பேட்டி எடுங்க. மேடம், எப்படி இருந்தது சொல்லுங்க. சாப்பாடுலாம் நல்லா இருந்தது சார். வீட்டில் சாப்பிட்ற உணவு மாதிரியே இருந்தது. என்னால் எந்த பிரச்சனையும் இல்லை. இது ஏற்பாடு பண்ணி கொடுத்தது எங்கள் அக்கா பொண்ணு தமிழ்ச்சி தான். நல்லா எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. போன ட்ரிப்பு வந்தப்போ இந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா இந்த தடவை பண்ணது நல்லா இருந்தது. சாப்பாடெல்லாம் போனதுலாம் தெரியல. இந்த இடத்துல நல்லா இருந்தது. நல்லா எல்லாருமே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ரொம்ப சந்தோஷம் சார். என் பெயர் கிருஷ்ணமூர்த்தி. முருகப்பா மெடிக்கல்ஸ் அண்டு கிருஷ்ணா கிளினிக், சீர்காழி. எனது அக்கா சென்னை, என் தங்கை கும்பகோணம். நாங்கள் 5 பேர் வந்தோம். டூர் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. பார்க்க வேண்டிய பிளேஸாக அருமையாக நைஸாக எங்களோட புன்முறவர்களோடு அழைச்சிட்டு போய் எல்லா பல கூட்டங்கள் இருந்தாலும் அழைச்சிட்டு போய் காமிச்சாங்க. அந்த சாமி தரிசனம் ஒன்றும் நல்லா, எவ்வளோ கூட்டமானாலும் எங்களை வந்து அருமையாக அழைச்சிட்டு போய் காமிச்சது. ரொம்ப நன்றி. நல்லா இருந்தது.
சாப்பாடு உணவுகளும் தங்கு இடமும் ரொம்ப அருமை. நான் ஏற்கனவே முருகன் டிராவல்ஸ், சிவம் டிராவல்ஸ், சரி நான் பல ட்ராவல்ஸ் போயிருக்கிறேன். அதில் விட இந்த ட்ராவல்ஸ் ரொம்ப அருமையாக இருந்தது. ரொம்ப போற்ற தகுந்த விஷயம். எல்லா இடமும் பார்த்தோம், சுற்றி பார்த்தோம், பொறுமையாக இருந்தது. சுவாமி தரிசனமும் நல்லா கிடைச்சிது. அதை எந்த நேரத்தில் எந்தெந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போகணுமோ கரெக்டான அழைச்சிட்டு போய் அதற்கு இருவர் வழி நடத்தினது. முன்னாடியும் பின்னாடியும் நின்று எங்கே நாங்கள் மிஸ் ஆனாலும் பிடிச்சி ஆட்சி கொள்ளாது எங்களை ஆட்சியில் வந்து காமிச்சது. ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த ட்ராவல்ஸ் ரொம்ப பெஸ்ட்டு. நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி சார், மிக்க மகிழ்ச்சி. ஒரு சின்ன அன்பு வேண்டுகோள் என்ன தெரியுங்களா? பயணகிற முருகனுக்கு மீச தாடி இல்லை. இந்த பயணிக்கிறவருக்கு வந்து கொஞ்சம் மீச தாடி இருக்கு. பயணி தான். நன்றி சார், நன்றி சார். என் பேர் தீபிகா, சென்னையிலேருந்து வரேன். ஸோ என் கூட வந்து 9 பேர் மொத்தமாக வந்திருந்தோம். எல்லாருமே சீனியர் சிட்டிசன். ஸோ எல்லாரும் என்ன கேட்டாங்க இந்த வயசில் எதுக்கு காசி அப்படின்னு. ஸோ நான் வந்ததுக்கு காரணமே வந்து எங்கள் வீட்டில் எல்லாம் சீனியர் சிட்டிசன்ஸ் வராங்க, 8 பேர் வராங்க. ஒரு ஆள் ஒரு யங் சாப் கூட வந்தோம்னா சப்போர்ட்டிவாக இருக்கும்னு. பட் எனக்கு நான் வந்து ஏர்போர்ட்டில் இறங்குற வரைக்கும் தான் நிஜமாலே டென்ஷன் இருந்துச்சு. ஐயோ நம்ம எப்படி ஒரு 5 நாள் வந்து எல்லாரையும் சேஃபாக கொண்டு போக போகிறோன்னு. பட் ஏர்போர்ட்டில் வந்தது தான் எனக்கு தெரியும். சார் நீங்கள் வந்து யூ ஜஸ்ட் டுக் ஆன் டேக் ஆன் பண்ணிட்டீங்க. அந்த கிராப் பண்ணி அத்தனை ஒரு நம்ம ட்ரிப்பில் ஒரு 31 பேர் இருப்போமா. ஸோ யூ ஜஸ்ட் அந்த கண்ட்ரோல் எடுத்து ப்ராப்பர் அட்மினிஸ்ட்ரேஷன், எல்லாருக்கும் ப்ராப்பர் ப்ரிகாஷன்ஸ். இதில் என்ன ஹைலைட்னா மித்த ட்ராவல்ஸில் வந்து லோக்கல் கைடு போடுவாங்க. ஸோ ஒரு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கும். பட் ஐவ் நெவர் சீன் ஒரு நம்ம ஊர் ஆள் நம்ம கூடயே ட்ராவல் பண்ணி வந்து நம்ம கூடயே சாப்பிட்டு நம்ம கூடயே தூங்கி அண்ட் வந்து வித் ஹாப்பி ஃபேஸ் அந்த ஒரு பேஷன்ஸ், ஒரு ப்ரிகாஷன்ஸ், ஒவ்வொரு இடத்துக்கு இறங்குறதுக்கு முன்னாடி என்ன கையில் எடுத்துக்கணும்னு முதற்கொண்டு கூட வந்து நம்ம திக்கே பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் சொல்கிறது அப்படியே பிளைண்டாக வந்து நம்ம கேட்டுட்டோம்னாலே இட்ஸ் ஸோ ஈஸி. ஏன்னா ஐ நெவர் தாட் இட்ஸ் பி ஸோ ஈஸி ஃபார் எவ்ரி ஒன். ஸோ இட்ஸ் பீன் அ வெரி சேஃப் ஜேர்னி. அண்ட் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் வரணும்னு தேவையில்லை. ஸோ சிவா சார் கிட்ட வந்து என்னோட ஸ்பாட்டை பார்ப்பேன். ஆமா, நான் எனக்கு அந்த மாதிரி. பட் காசி எனக்குமே ஒரு மெமரபிள் ஒன்று தான். அந்த கங்கை அந்த பிரைவேட் ஸ்பேஸ் நீங்க கொடுத்துருந்தது, நாட் அந்த என்டையர் க்ரௌட்ல விடாம அந்த எங்களுக்குன்னே அந்த பிரைவேட் ஸ்பாட் கொடுத்து எங்களுக்கு நாங்க போய் தனியா குளிச்சது எல்லாமே வந்து நான் நினைச்சே பார்க்கல. க்ரௌட்ல விட்டு நம்ம எங்க தேடி அந்த மாதிரி இல்லை. எங்கெங்க முடியுமோ அங்கங்கெல்லாம் வந்து யூ ஹவ் கிவன் சம் பிரைவேட் ஸ்பேஸ். அந்த வந்து எங்கே போனால் கரெக்டாக இருக்கும் அதெல்லாமே வந்து ப்ராப்பர் பிளானிங் சூப்பராக இருந்துச்சு. தட்ஸ் ஸோ சேஃப். ராஜசேகரன் மேலச்சேரியிலேருந்து வரேன். இந்த காசி வந்தது வந்து என் பொண்ணு தான் காரணம். அவள் தான் எல்லா செலவையும் ஏற்றினான். பொண்ணு பேர் ராஜேஸ்வர். மொத்த செலவும் வந்தது கொடுத்தது காசு. இது டிக்கெட் புக் பண்ணதுலேருந்து போக வர செலவு 10,000 கழிச்சு கொடுத்தான். எல்லா செலவும் அவள் தான் எடுத்து அனுப்பிச்சி விட்டான். ஆனால் என் காசில் தான் காசி போய் ஆகணும், இல்லைன்னா நீங்கள் போகக்கூடாதுன்னு சொன்னான். கேட்டு அனுப்பிச்சி விட்டான். இங்கே வந்து காசிக்கு வந்து காசி விசாலாட்சி கோயில், அன்னபூர்ணி கோயில், விஸ்வநாதர் கோயில் எல்லா பாட்டுலையும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. காசியில் வந்து முக்கு போட்டு குளிச்சது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அயோத்தியில் ராமர் கோயில் எல்லா பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நன்றி. நன்றி. என் பேர் மல்லிகா, சென்னையிலேருந்து தான் வரோம். கலைச்சேரியிலேருந்து. எல்லாமே நல்லா இருந்துச்சு. சாப்பாடு இவர் எங்க நடுவில் எங்கேயோ உங்களை கூட்டி எங்கேயும் மிஸ் ஆகிட்டாரு கோவில்ல. வேற ஒன்று நாங்கள் எங்கே போனாலும் ஃபேமிலியாக தான் போவோம், தனியாகவே போக மாட்டோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் தனியாக வரோம். ஆனால் எங்களுக்கு அந்த தெரியல. எல்லாமே குரூப்பாக இருக்கிறதுனால ஜாலியாக இருக்கு, எல்லாமே சௌரியமாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். வாங்க, இன்னும் நிறைய ட்ரிப்ஸில் கூட வாங்க போகலாம். சார் வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் சார். சொல்லுங்கள் சார். என் பேர் ராமமூர்த்தி, கும்பகோணத்துலேருந்து வரோம். காசி ஒரு கனவாக இருக்குது. சொல்லுங்க சார். ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். என் பேர் நீலாவதி, நாங்களும் கும்பகோணத்துலேருந்து வரோம். எங்களுக்கு உள்ளபடியே காசி ஒரு கனவாக தான் இருந்துச்சு, அதை நிறைவேற்றிச்சிங்க. ரொம்ப நல்லா கவனிச்சிங்க.
நான் காசி வந்து இந்த விஸ்வநாதர் பார்க்காம வெளில வந்துட்டேன். திருப்பி போய் பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம பார்க்காமலே போயிடுவோமோ, இவ்வளவு தூரம் வந்து எனக்கு அழுகையே கூட வந்து சொன்னதுதான் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நான் அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டேன், ஆனா காசி விஸ்வநாதரை பார்க்கல. அது நான் வந்து பெருசா சிலையா இருக்கும் அப்படி கற்பனை பண்ணிட்டு வந்தேன். அது சின்னதா கீழே இருந்தனால என்னால எனக்கு தெரியல, வந்துட்டேன். திரும்பி போய் அதை பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தீங்க சார், சாப்பாடுலாம் சூப்பரா இருந்துச்சு. இல்லை, அம்மாவுக்கு வயசு 95. இதை விட்டுட்டு எப்படி வருதுன்னு இருந்தோம். இப்போ எங்கள் மச்சான் முடிவாசல் தான் வந்தது. ஏதோ நல்ல விதமாக வந்துட்டோம். இது வரைக்கும் இப்போ வரைக்கும் சேஃப்டியாக இருக்கணும். ஆள் போட்டு தான் வந்தோம். அதுதான் பயணம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம் சார். அதே மகிழ்ச்சி. எல்லாம் நல்லபடியாக நடக்கும் சார். இதுதான் 95 வயசு ஜம்முடு. தேங்க்யூ சார். இது வர முடியாது. இவங்க கொடுத்த துணிச்சல்ல தான் வந்தது. அது ரெண்டாவது நாங்கள் தனிப்பட்ட முறையில் வந்து பார்க்க முடியாது. எப்படிறாமா நீங்கள் வாங்க எல்லாம் சேர்ந்து பொண்ணு வந்தோம். ஆனால் நீங்கள் உங்கள் இங்கே வந்த பிறகு இந்த அணுகுமுறையை வந்து தனியாக வந்து ஒரு ஃபீலிங் எப்படிப்பட்ட இருந்தாலும் ரொம்ப சூப்பராக சிறப்பாக செஞ்சீங்க. எங்கள் உடலுக்கு ஏற்ற உணவாக இருந்துச்சு. மெயினாக இதுமாரி தங்கிறது கொள்வது, பாப்பா சொன்னதுமாரி தனிப்பட்ட முறையில் யாருக்கும் எந்த டென்ஷன் சொல்லும். அவ்வளோ கூட்டத்தையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொண்டாந்தீங்க. அந்த டயத்துக்கு சொன்னீங்க. அதெல்லாம் ரொம்ப பாராட்டு. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். மீண்டும் ஒரு சந்திக்கலாம். தேங்க்யூ.